ஸ்பைனல் கார்டு வந்து வீக்கா இருக்கு, ஆல்ரெடி ஆப்ரேஷன். அதனால வேண்டி அவங்களுக்கு இப்படி ஆயிட்டு இருக்கு. ரொம்ப அழுவாங்க, அப்படியே எனக்கு அதனால முடியல, செத்து போலாமா இருக்கு அப்படின்ட்டு அழுவாங்க. என்ன ஒண்ணு, இந்த இடுப்புல இருந்தா அவங்களுக்கு பெயினா இருக்கு. புனர்ஜன் ஹாஸ்பிட்டல் ஆன்லைன்ல சர்ச் பண்ணி வந்தோம். இந்த டேப்லெட் யூஸ் பண்ணி விட்டதுல இருந்து வேற எதுக்குமே நாங்க போல. இதை போட்டுட்டே இருக்கும் போதே நல்லா தெரிஞ்சது ரிசல்ட். இந்த கால் வீக்கம் நல்லா ஆயிடுச்சு. காட் கிரேஸ், கண்டிப்பா நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் நம்பி வாங்க, கண்டிப்பா நிச்சயமா ரிசல்ட் கிடைக்குது. என் பேர் ஜெயந்தி. நாங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம், ஆவடியில இருந்து. அம்மா பேர் வந்து தர்மாவதி. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நாங்கள் இந்த புனர்ஜன் ஹாஸ்பிட்டல் ஆன்லைனில் சர்ச் பண்ணி வந்தோம். அது பார்த்தோன்னா எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் டோஸ் கொடுத்தாங்க 1.5 மந்த்துக்கு. அது போட்டோம், நல்லா இருந்துச்சு அம்மாவுக்கு. அது கேன்சருன்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் வந்தோங்க. சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப வீக்காக இருந்தாங்க, காலெல்லாம் நல்லா வீக்கமாக இருந்தது. இங்கே நான் 2 வாட்டி வாங்கி யூஸ் பண்ண அம்மாவுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. அவங்களே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, நிறைய இடத்துக்கு அவங்களே போயிட்டு வந்தாங்க, செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டவுன் ஆச்சு. அதனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. மறுபடியும் கண்டினியூ பண்ணனா அவங்க 1 இயருக்கு நல்லாவே இருந்தாங்க. ஆனால் அதுதான் தப்பு. அது டாக்டர் அப்பவே சொன்னாங்க, நல்லா ஆயிட்டாங்கன்னு சொல்லி நீங்க விட்டுடாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க, நாங்க சொல்லும் போதுதான் விடணும்னு சொன்னாங்க. சரி, எங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. இப்போ அந்த கேப் விட்டு இப்போ ஒரு 15 டேஸா அம்மாவுக்கு கொஞ்சம் முடியல, கொஞ்சம் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. மற்றபடி சாப்பிட்றது, ஃபுட்டு, இது மோஷன், யூரின் இதெல்லாம் நார்மலா இருக்கு. நான் நடக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால மறுபடியும் நம்ம டாக்டர் கிட்ட வந்திருக்கோம். அவங்க மறுபடியும் அந்த டோஸ் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி கொஞ்சம் பர்ஃபெக்டா பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். காட் கிரேஸ், இது கண்டிப்பா நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் நம்பி வாங்க, கண்டிப்பா நிச்சயமா ரிசல்ட் கிடைக்குது. அவங்க நார்மலா போடுற அந்த சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட் மட்டும்தான். மற்றபடி அவங்களுக்கு வந்து இந்த நியூராலஜிஸ்ட் அவங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அது வந்து அதுக்கு மட்டும் நாங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதுக்கான டேப்லெட் போட்டோம். மற்றபடி வேற எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. இந்த டேப்லெட் யூஸ் பண்ணி விட்டதுல இருந்து வேற எதுக்குமே நாங்க போல. நல்லாவே இருந்தாங்க. ஸோ அதனால நாங்க வேற எதுவும் ட்ரை பண்ணல. இப்போ மே 1 இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 15 டேஸ் ஆச்சு இப்போதான். அதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ மோசமெல்லாம் இல்லை. நார்மலா நடந்து போவாங்க, நார்மலா நடந்து வருவாங்க. ஸ்ட்ரெயின் பண்ணிட்டாங்க கொஞ்சம். டிராவல் 2 வீலர்ல போனதுல இருந்து அவங்களுக்கு பேக்லன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கார்ல போனோம், ஆட்டோல போனோம். இவங்க இப்படி ஒன் சைடே உட்காந்துட்டு போனதுனால அந்த ஸ்பைனல் கார்டு வந்து வீக்கா இருக்கு, ஆல்ரெடி ஆப்ரேஷன். அதனால வேண்டி அவங்களுக்கு இப்படி ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப வீக்கமா வந்தாங்க. டைஃபாய்டு இருந்தது. அப்புறம் டாக்டர் கிட்ட நான் கேட்கும்போது அந்த டைஃபாய்டு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி, அதே போல டைஃபாய்டுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நாங்க வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் அவங்க டேப்லெட் கொடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் டோஸ். இதை போட்டுட்டே இருக்கும் போதே நல்லா தெரிஞ்சது ரிசல்ட். இந்த கால் வீக்கம் நல்லா ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பாடி பெயின் ஒண்ணு வரும், அதாவது எப்படி அழுவாங்க, ரொம்ப அழுவாங்க, அப்படியே எனக்கு அதனால முடியல, செத்து போலாமா இருக்கு அப்படின்ட்டு அழுவாங்க. ஆனா அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணோம். அதுவும் இல்லாம பிளஸ் பெயின் கில்லருக்கு அங்க ஆப்ரேஷன் பண்ணப்போ கொடுத்தாங்க. மேம் என்ன சொன்னாங்க, நீங்க இதையும் யூஸ் பண்ணுங்க, பெயின் ஓவரா இருந்தா அதை போட்டுக்கோங்க. நாங்க படிப்படியா கம்மி பண்ண சொன்னாங்க அந்த பெயின் கில்லரை. அதுக்கப்புறம் இதை போட்டேன். அதை போடுவேன், ஃபர்ஸ்ட் காலையில போடுவேன், நைட்டுக்கும் போடுவேன். அது என்ன ஆச்சுன்னா ஒரு இதுவா கம்மியாயிட்டே வந்தது அந்த பெயின் கில்லர். அப்பவே நம்மளுக்கு ரிசல்ட் தெரியுது, ஓகே உங்களுக்கு பெயின் வந்து சரியாகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை கம்மி பண்ணி டோட்டலாவே அதை விட்டாச்சு. அப்புறம் இதை கண்டினியூ பண்ணோம். எங்களால் 2 மாதம் தான் கண்டினியூ பண்ண முடிஞ்சுது. எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்னு சாப்பிட்றாங்க. என்ன ஒன்று, இந்த இடுப்புல இருந்தா அவங்களுக்கு பெயினா இருக்கு, நடக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுறாங்க. அதுதான் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கட்டினுடைய இது கொஞ்சம் வந்திருக்கலாமோ, வந்ததுனால அப்படி இருக்குமே. ஏன்னா நான் பாதியிலே விட்டுட்டேன்ல, அதனால இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 டோஸ் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஓகே, தேங்க்யூ சார்.